கோயிலுக்கு வரீங்களே, ஆண்டவங்கிட்ட என்னமா கேக்குறீங்க? உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம், உன் அண்ணனுக்கு சௌக்கியம் சந்தோஷம், வேற என்னப்பா கேட்பேன்? விடாம நீங்களும் தான் கேக்குறீங்க. ஆண்டவன் காதுல விழுதாமா? உங்களோட சேர்ந்து நானும் தான் கும்பிடுறேன். இது வரைக்கும் இந்த சாமி எனக்கு எந்த வேலையும் வாங்கி தரலையே. ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல வேலையா தேடிட்டு இருக்காரோ என்னமோ. அம்மா, நாளைக்கு கடவுள்கிட்ட கேளுங்க. ஒரு சின்ன வேலை 200-300 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் ஒத்துப்பான்னு. ஏண்டா, உனக்கும் கடவுள் மேல கோபம் வந்துடுச்சா? எனக்கு ஒண்ணு அண்ணா மாதிரி கடவுள்கிட்ட விரோதம் கிடையாது. ரவி, உனக்கு இருக்கிற பக்தி உன் அண்ணனுக்கு எப்படா வரும்? அம்மா, அண்ணன் கடவுளை மதிக்காட்டாலும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான்னு தெரியுமா? கோயிலுக்குள்ள வராட்டி போனாலும் பாருங்களேன், அம்மாவுக்கு காவலா அண்ணாட வாசலையே காத்துட்டு இருக்கான். பூஜைல முடிஞ்சதாமா? புறப்படலாமா? வேலைக்கு நேரமாச்சு. இந்தா சுவாமி பிரசாதம் எடுத்துக்க, கல்கண்டு. நான் மட்டும் இனிப்பே சாப்பிட்டா போதுமாமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உங்க ஆண்டவன் இனிப்பை கொடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. ஓஃபோ, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தகராறு. இது ஆண்டவன் கொடுக்கல, அம்மா கொடுத்த நினைச்சுக்கேன். அம்மா கொடுத்தாங்கன்னா சரி. போறேம்மா, வேலை போறேன். அப்ப நான் வேலை தேட போறேமா? உன்ன மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சௌக்கியத்துக்கு எனக்கு என்னப்பா குறைச்சல்? பையன் புதுசு, போக போக சரியாயிடும். ஆமாப்பா. தம்பி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. எதை பத்தி? உன்னுடைய லைசன்ஸ் பில்லைய பத்தி. என் பில்லைய பத்தியா? உன் பில்லையோட நம்பர் என்னப்பா? 786. 786. ஆண்டவனை நீ வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த நம்பருக்கு அவ்வளவு மதிப்பா? ராஜா, இது வெறும் நம்பர் இல்ல, எங்க மதத்தினோட வேதம். இது உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் எங்களுக்கு. புரியலையே. இதுக்கு பிஸ்மில்லான்னு அர்த்தம். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி தான் இது. ராஜா, நீ தேடாம இந்த நம்பர் உன்னை தேடி வந்திருக்குதுன்னா அது நீ செஞ்ச பாக்கியம். இது கடவுளா பார்த்து கொடுத்த சொத்து. எந்த நேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாத. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அங்க என்ன பேச்சு? வேலைக்கு வாங்கியா? வரம்பா. நல்ல தம் புடிச்சு தூக்குப்பா. ஜாகிரதையா போ. ராஜா, இந்த பையன் வயசுலதான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். 25 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லாம் ரொம்ப ஜாலியா சுதந்திரமா இருந்திருப்பீங்கல்ல? எங்கப்பா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரம் வந்தது உண்மைதான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஹார்பர்ல கூலி வேலை செய்யற நமக்கு இந்த மிரட்டி கமிஷன் வாங்குற பசங்க கிட்ட இருந்து ஏது சுதந்திரம்?
அன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனை வாங்குறானுங்க, இன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனர் தான் வாங்குறானுங்க. சரி விடப்பா. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி அது? நாம வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் கடலா பொங்குது. மறுபடியும் நாம ஏன் அழணும்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன? நீதானே மதனோட ஆளுங்களை அடிச்ச ராஜா? ஆமா. நீங்க என்ன வக்காலத்து வாங்க வந்துட்டு? இல்லப்பா, மதன் என்னுடைய நம்பர் 1 எனிமி. எல்லாம் விவரமா சொல்றேன், வண்டி உள்ள வந்து உட்கார். ஏன் பயப்படுற? தைரியமா வந்து உட்கார். என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சுக்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பேர் இருக்கும். ஐ அம் ஜெகதீஷ். ஹார்பர் கூலிங் கிட்ட கமிஷன் அடிக்கிறது மட்டும் இல்ல, மதனுக்கு அவன் கேங்குக்கும் பல தொழில் இருக்கு. சூதாட்ட கிளப், கள்ளச்சாராயம், கள்ளக்கடத்தல், இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் ஸ்மகிள் பண்ண குட்ஸ நடுவுல புந்து கொள்ளையடிக்கிறது. இங்கதான் அவன் உங்களுக்கு எதிரி ஆவறான்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். துபாயில இருந்து எனக்கு சீக்கிரட்டா தங்கம் வருது. அந்த சீக்கிரட் மதன் கோஷ்டிக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது. 3 முறை அவன் என் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டான். இனிமே வரப்போற தங்கம் போலீஸ் கண்ணிலையோ இல்ல கஸ்டம்ஸ் கண்ணிலையோ படக்கூடாது, மதன் கோஷ்டிக்கும் கிடைக்க கூடாது. அதுக்கு எனக்கு ஒரு சரியான ஆள் தேவை. அந்த ஆள் நீதான் எனக்கு தெரியும். உன்னாலதான் அந்த காரியம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். பதிலுக்கு உன் தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்றேன். ராஜா, அங்க என்ன பாக்குற? அந்த நீளமான பிளாட்பாரத்துல ஒரு அம்மா நிராதரவா 2 குழந்தைங்களோட வாழ வழி தெரியாம வயிற்று பசியோட வரத பாக்கிறேன். நான் டீலுக்கு ரெடி. வெரி குட் ராஜா, இன்னில இருந்து நீ என்கிட்ட வேலைக்கு சேர்த்துட்ட. ஓகே, தட் வாஸ். பல வருஷங்களுக்கு முன்னாலே அடிக்கடி நீங்க ரேஸுக்கு போவீங்க. வழக்கமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை நிறுத்திட்டு போட் பாலிஷ் போட்டுக்கு வருவீங்க. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கும் விட்டெறிஞ்ச காசை நான் தொடறதில்லை. Oh, I am so sorry. All the best. சரியா நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு பீச் ஓரத்துல பேக் வாட்டர்ஸ் பக்கத்துல ஒரு மோட்டார் லான்ச் தங்க கட்டிகளோட வரும். நீங்க எல்லாரும் கரெக்ட் டயத்துக்கு அங்க இருக்கணும். ராஜா, விக்கி, விவேக், நீங்க 3 பேரும் நாலா பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அண்ட் யூ மைக்கேல், நீ மட்டும் தனியா போய் அந்த மோட்டார் லான்ச்ல வந்திருக்கணும், போய் சந்திக்கணும். எனி கோட் சார்? Yes. Follow me, all of you. Please be seated, all of you. இந்த பாதி நோட்டை லான்ச்ல வர பார்ட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்கிட்ட இருக்கிற மீதி பாதி நோட்டை வச்சு சேர்த்து பார்ப்பாங்க. அது சரியா இருந்தா மொத்த தங்கத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க. மைக்கேல், கிளியரா புரிஞ்சுதா? புரியுது. மிஸ்டர் ஜெகதீஷ், என்ன நீங்க வேலைக்கு வச்சது காவல் காக்குறதுக்கு மட்டும் இல்ல, மதுரோட ஆளுங்க கையில தங்கம் பறி போகாம ஜாக்கிரதையா இங்க கொண்டு வந்து சேர்க்கவும் கூட. அதனால இந்த வேலை எப்படி செய்யணுங்கிற பிளான என்கிட்ட விட்டுடுங்க. என்ன சொல்ற ராஜா? உங்க தங்கம் எல்லாம் ஜாக்கிரதையா வந்து உங்ககிட்ட சேரணும், அவ்வளவுதானே? எஸ். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வேலையை நான் ஒருத்தன் தான் செய்வேன். வாட்? நீ மட்டும் தனியாவா? எஸ் சார். நீயாவே இந்த காரியத்தை தனியா முடிச்சிருவேங்கறியா? 10 குதிரை ரேஸ்ல ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரு குதிரை தான். ஃபேண்டாஸ்டிக். ஓகே,
நான் உன் மேல பந்தய கட்டுறேன். இதுதான் நோட்டு. ஜாக்கிரதா ராஜா. ஒரு சைடுல மதனும் அவன் கேங் இருப்பாங்க, இன்னொரு சைடுல போலீஸும் கஸ்டம்ஸும். என் சைடுல நான் இருக்கேன். இதுக்கு தேவையில்லை. நான் மதனோட பிசினஸ் பேசுறேன். மாதவ், லிப்ட பாதியில் நிறுத்திட்டு என்ன பிசினஸ்? உனக்கு வாழ்க்கையில லிஃப்ட் வேண்டாமா? என்ன சொல்ற? உண்மையை சொல்றேன். உன் எதிரி ஜெகதீஷோட தங்கம் எங்க வருது, எத்தனை மணிக்கு வருதுன்னு சும்மா எனக்கு என்ன பங்கு தருவேன்? இந்த பாரு, என்கிட்ட நீ ஜோக் அடிச்சா சிரிக்கிறதுக்கு உயிரோட இருக்கவே மாட்டேன். என்ன நீ சிரிக்க விடலைன்னா நீ அழ தயாராயிருது. வர்ற தங்கத்தோட விலை 50 லட்சம். உனக்கு எப்படி தெரியும்? பழத்தை நீ தின்னு, மரத்தை பத்தி ஏன் கேக்குற? பங்கு என்ன சொல்லு? 5 லட்சம். அதுவும் தங்கம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம். ரைட். ஜெகதீஷோட ஸ்டீமர் கரெக்டா 11 மணிக்கு வாசா பீச்சுக்கு வருது. வர்ற பார்ட்டிக்கிட்டே இந்த பாதி நோட்டை காமிச்சா தங்கத்தை ஒப்படைப்பாங்க. நீ சொல்றது பொய்யா இருந்தா உனக்கு வீடு சுடுகாடுதான். காரியம் முடிஞ்சு தங்கம் என் கைக்கு வர வரைக்கும் நீ என் கூடவே தங்கணும். ஓகே, நீயும் 5 லட்சத்தை தயாரா வச்சுக்கோ. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன் பணத்தை நான் தூக்குறேன். ஓகே மாதவ். சரக்கெல்லாம் வண்டியில வைங்க. ஹலோ, ஃபைன். வேனை மெரின் லைன்ஸ் பக்கத்துல நிறுத்திட்டு சரக்கெல்லாம் வேறொரு வண்டியில ஏத்திக்கிட்டு ஜாகிரதையா வந்து சேரணும். ஓகே? நீ சொன்னதெல்லாம் உண்மை. எங்களுக்கு தங்க வந்தாச்சு. இனிமே என் பங்கு வரணும். பை த பை, நீ யாருன்னு சொல்லலையே? சொல்ல வேண்டிய நேரத்துல நான் யாரும் சொல்றேன். இப்ப நேரமாச்சு, என் ஷேரை கொடுத்துருங்க. தங்கம் தான் என் கைக்கு வந்தாச்சே, உன் ஷேரை கொடுக்கலன்னா? பழைய கதைதான். ஒரு வாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போட்டுட்டு இருந்தது. அந்த வாத்தோட சொந்தக்காரன், என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க மட்டையா போடுது, இந்த வாத்தோட வயித்தை கிழிச்சிட்டா மொத்தமா எல்லா தங்கமும் கழிச்சிடுமேன்னு அந்த வாத்தோட வயித்தை கிழிச்சிட்டான். யோசிச்சுக்கோ, எல்லா தங்கமும் இன்னைக்கே வேணுமா? நான் சுடுறேன்னு சும்மா கதை அடிச்சேன். நானும் சும்மா ஒரு பழைய கதையா ஊத்து விட்டேன். Take it. You are 5 lakhs. தேங்க்யூ. ஆமா, ஜெகதீஷை ஏமாத்திட்டு தங்கத்தை ஏன் என்கிட்ட கொடுத்த? நீயே எடுத்துக்கிட்டு முதலாளி இருக்கலாமே. நீங்க அப்படிதான் முதலாளி ஆனீங்களா? கரெக்ட். ஒரு தழுவில தான் இன்னொருத்தன் உயர்வு இருக்கு. ஏன் முதலாளியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் பெரிய மனுஷன் ஆயிருக்கேன். லுக்கிய அடுத்த செய்தி எப்ப வரும்? சொல்ற நேரம் வரும். இவ்வளவு தங்கமும் பத்திரமா கொண்டு வந்ததுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இங்கிருந்த ஜெகதீஷ் கோடனுக்கு நான் கொண்டு போறேன்.
நகர்ந்தீங்க, இந்த வாட்டி குண்டு கையில பாயாது, நெஞ்சில பாயும். ஹலோ, யாரு? மிஸ்டர் ராஜாவா? ஜஸ்ட் a minute. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு போன். Yes, Raja here. மிஸ்டர் அஞ்சலட்சம், பிரமாதம் உன் பிளான். ஓ, உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேம் நீ ஆரம்பிச்சுட்டா ராஜா, ஆனா முடிக்க போறதுனா குட் பை. ஹாய் ராஜா. என் கேங்ல நீ ஒரு ஸ்டார் தான் நினைச்சேன், ஆனா நீ ஒரு சூப்பர் ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஆமா, இது என்ன சிகரெட் பட்ட மாதிரி? சிகரெட் பட்டது இல்ல, புல்லட் பட்டது. புல்லட்? மதுரோட ஆளுங்க என்ன சுட்டாங்க. நல்ல வேலை, இந்த பேட் பாக்கெட்ல இருந்து 7, 8, 6. ஓ, இதான் உன்னை காப்பாத்துச்சா? யூ ஆர் ரியலி லக்கி யார். கமா ராஜா, இவ்வளவு பணம் உன்னுடைய ஷேர். இதோட மதன் கிட்ட இருந்து நீ கொண்டு வந்த 5 லட்சத்தையும் சேர்த்திருக்க. ராஜா, ராஜா, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. இந்த வெற்றியை நான் கொண்டாட போறேன். கமா, லெட்ஸ் செலிப்ரேட்.